வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 151 கோடி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி லியோ லாஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 148 கோடி தான் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு தமிழ்நாட்டில். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் டே கிராஸ் ஒரு மூவி. இதோட 2 கோடி எக்ஸ்ட்ரா கூலி திரைப்படம் வந்திருக்கு. இது என்னன்னு தெரியல, எப்படி வந்துன்னு தெரியல. 148 கோடின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா 2 கோடி போட்டு ஆட் பண்ண மாதிரி தான் இமேஜ் இருக்கு. உண்மையாக பொய்யான்னு தெரியல. லியோ திரைப்படம் பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும்தான் அதில் பிராண்டாக இருந்தார். எந்த ஒரு ப்ரொமோஷன் பண்ணலை. ஸோ ஆடியோ லான்ச் கூட அந்த படத்தை வைக்கல. அந்த ப்ரொமோஷன் கூட பண்ணவே இல்லை. இந்தியில் கூட அந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. இருந்தாலும் சாலிடாக பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு பேருக்காகவே அந்த படம் பார்த்தீங்கன்னா 142 கிராஸ் ஆனிச்சு. அது மாதிரி கூலி திரைப்படம் கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு லெஜெண்டை உள்ள ஆட் பண்ணி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அமீர் கான் ஆட் பண்ணாங்க. கர்நாடகா பார்த்தீங்கன்னா உபேந்திரா எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன சார் ஆட் பண்ணாங்க. ஸோ இங்கிட்டு மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா ஷோபின் இருந்தாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பேன் இண்டியா அந்த ஸ்டேட்டோட ஆக்டரை உள்ளே ஆட் பண்ணி ஸோ 151 கோடி வந்திருக்கு. ஸோ கூலி திரைப்படம் அது மாதிரி வந்திருக்கு. லியோ திரைப்படம் அது மாதிரி வரல. பட் விஜய் ஒரே ஒரு காரணத்துக்காக வந்திருக்கு அந்த படம் பார்த்திங்கன்னா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன் டே கலெக்ஷனில் மட்டும் 31 கோடி வந்திருக்கு தமிழ்நாட்டில் லியோ திரைப்படம். ஆனால் கூலி திரைப்படம் பார்த்திங்கன்னா 27 கோடி சம்திங் தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன வேட்டையின் திரைப்படம் பார்த்திங்கன்னா 21 கோடி. ஸோ இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 7 கோடி அதிகமாக வந்து 27 கோடி வந்திருக்கு. அது இல்லாமல் ஃப்ரீ சேல் இந்த படம் சேல் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த படம் பட்ஜெட் 300 கோடிக்கு மேலே எடுத்திருக்காங்க. ஒரு 500 கோடி சேல் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. விஜய் படத்தோட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சினிமா வட்டாரங்க. இது அடுத்த ஜனநாயக திரைப்படம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ சேலோட அதிகம் முந்துன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது விஜய் லாஸ்ட் திரைப்படம். அது இல்லாமல் ஜனநாயகன். ஸோ ஹைப் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பொங்கல் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா இதோட அதிகம் தாண்டி இப்போ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ வரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்ப்போம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.